ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்லுவார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிரையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026
ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ந்திருக்கார். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாம் விட்டு கொஞ்சம் இப்போ தான் உங்களுக்கு, அதாவது யூ கேன் see a light in tunnelனு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன வெளிச்சம் ஒரு குகைக்குள்ளே தெரியுது அப்படின்னு. அதனால் உங்களுடைய போகும் வழி என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம் இவ்வளவு நாளாக ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா சற்று கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். மனசில் அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடும். ஏன்னா ராகு உங்களுடைய ராசியில் இருக்கார். குரு வக்கர நிவர்த்தியம் ஆயிடுறதுனால ஒரு கண்ட்ரோல்டு லெவலில் மைண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா 3 பத்தின் அதிபதியான செவ்வாயும் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுடைய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவத்தில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வாவசு மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தில், அதாவது 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில், இந்த மாதத்தில் சூரியனுடைய மாற்றமும் சுக்கிரனுடைய மாற்றமும் எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடந்த 2021 2026 6 மார்ச் 2026 வரும் 7.5 சனியில் கஷ்டங்களை மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்தீங்க. உடல் நலத்தில் உபாதை, பொருளாதாரத்தில் உபாதை, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு, வண்டி வாகனங்களில் கண்டங்கள், அடுத்து வண்டி வாகனங்களுக்கு செலவு, வீடு ரெனோவேஷன் செலவு, இப்படின்னு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருந்தீங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது பாதசனி நடக்குது. இந்த பாதசனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குருவும் வக்ரமாக இருந்து உங்கள் ராசியை பார்த்தாரு. அதை மேலும் மேலும் கூட்டிகிட்டு இருந்தார். அந்த குரு வக்ரம் நிவர்த்தி ஆனது 17/3/2026 மாதம் பிறந்த 2 நாளில் நிவர்த்தி ஆகிடுச்சு. அதனால் இனி உங்களுக்கு தொடர் ஏற்றம் இருக்குமா? தொடர் ஏற்றம் இருக்கும். தொடர் மாற்றம் இருக்குமா? தொடர் மாற்றம் இருக்கும். பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை எப்போ பார்க்குறாரோ, கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகள், இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஐசியூவில் இருந்தவங்க
ஜென்ரல் வார்டுக்கு வந்த மாதிரி ஆகி போயாச்சு. கடந்த காலகட்டங்களில் மருத்துவத்திற்காக பொருளாதார விரயங்கள் கடுமையாக சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பொருளாதார விரயங்கள் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமானவர்களுக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காலதாமதம் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த காலதாமதம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழலினிதி ஆழினிதி எம்மக்கள் குரல் கேளாதோர், குழந்தை குழையோட அருள்கள் கேட்காத வீடும் ஒரு வீடா அப்படின்னு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் அதற்குண்டான காலகட்டங்கள் உண்டாகும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார். அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். கண்டிப்பாக குழந்தை வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுடைய மடாதிபதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருந்துச்சு. புகழ் பெயருக்கு அந்தஸ்து கிடைக்காம இருந்துச்சு. அது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக 17/3/2026 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா? எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனி ஒன்றொன்றும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? காலகட்டம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் பேர். உங்களுடைய ஜனன சந்திரத்திலிருந்து கோல்சாரத்தில் உள்ள சந்திரன் 8ஆம் இடத்தில் வந்து மறைவு கூடியது. சந்திரனுடைய ஒளி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் மனோகாரகன் பாதிக்கப்படும் போது, புத்தி மயங்கடிக்கும் பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி அந்த தவறுதலாக வரக்கூடிய நாட்களில் என்னென்ன காரியம் செய்யலாம் அப்படின்னாக்க, புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பு நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இது எல்லாம் பண்ணினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1/4/2026, 2/4/2026 மற்றும் 3/4/2026. இந்த 3 நாளுமே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம், புதிய முயற்சிகள், புதிய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கிறது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளிலிருந்து விலக முடியும். சரி, நீங்கள் இப்போ ஒரு சில பேர் கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும். அப்போ நாம் வழிபட வேண்டியது அப்படின்றது யாரை வழிபட்டாக்க எந்த பிரச்சனையிலிருந்து தீரலாம் அப்படின்னாக்க, காரைக்குடி பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டியில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டிலேயே குடவரை கோயில் அப்படின்றது இருக்கிற இடம். அது மலையில் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் பார்த்து, அந்த விநாயகரை போய் தரிசிக்கக்கூடிய காலகட்டங்கள் 15/3/2026 13/4/2026 ஒரு முறை காரைக்குடி பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி நேயர்களுக்கு பங்குனி மாதம் அது அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் மொத்தத்தில் இந்த கன்க்ளூஷனாக இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரை பார்த்தேனால் இப்பொழுது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மனசில் ஓடக்கூடிய எண்ண அலைகள் அதிகமாக இருந்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பண வரவிற்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோடு பார்த்தேனால் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால உங்களுடைய பண வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியும் நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.